சுற்றுச்சூழல், காலநிலை, காலநிலை மாற்றம் மற்றும் வனம். கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசின் சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை குறிப்பிடத்தக்க பல அளவீடுகளை எட்டியுள்ளது. தமிழ்நாடு நிதி ஆயோக்கின் நீடித்த வளர்ச்சி இலக்கு குறியீடு 2023-24 காலநிலை செயல்பாட்டில் முதல் இடத்தை பெற்றது என்பது பெருமைக்குரியது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தொலைநோக்கு பார்வை மற்றும் வழிகாட்டுதலின் கீழ் வலுவான பொருளாதார வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, காலநிலை தாங்குதிறன் மற்றும் நீடித்த நிலையான வளர்ச்சியை ஒருங்கிணைக்கும் வளர்ச்சி பாதையில் தமிழ்நாடு வேகமாக முன்னேறி வருகிறது. அந்நிய கலை தாவரங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பு குறித்தான கொள்கையினை வகுத்ததன் மூலம் சுற்றுச்சூழல் மீள் உருவாக்கம் மற்றும் உயிரி பல்வகைமை மேலாண்மையில் நாட்டில் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு உருவெடுத்துள்ளது. சர்வதேச அங்கீகரிக்கப்பட்ட ஈரநிலங்கள் ராம்சர் சைட்ஸ் உள்ளதன் மூலம் 20 சர்வதேச அங்கீகரிக்கப்பட்ட ஈரநிலங்கள் ராம்சர் சைட்ஸ் உள்ளதன் மூலம் இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையிலான ராம்சர் தலங்களை கொண்டுள்ள தனித்துவமான மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. அவற்றின் நீண்டகால பாதுகாப்பு மற்றும் நிலைத்த மேலாண்மையை உறுதிப்படுத்த தமிழ்நாடு ஈரநிலங்கள் இயக்கம் திறம்பட செயல்பட்டு வருகிறது. நீலகிரி வடையாடுகள் திட்டம், தமிழ்நாடு வனம் மற்றும் வன உயிரின குற்றக்கட்டுப்பாட்டு பிரிவு, மனித வனவிலங்கு மோதலால் ஏற்படும் மனித உயிரிழப்புக்கான இழப்பீட்டுத் தொகையை உயர்த்துதல் போன்ற நடவடிக்கைகள் மனித நலனுடன் வனவிலங்கு பாதுகாப்பை சமநிலைப்படுத்துவதற்கான அரசின் உறுதியான பொறுப்பை பிரதிபலிக்கின்றன. இந்த நடவடிக்கைகள் மாநிலத்தின் உயிரின பன்முகத்தன்மையை பாதுகாக்கும் அதே வேளையில் பொறுப்புள்ள மக்கள் நலன் சார்ந்த அணுகுமுறையை வெளிப்படுத்துகின்றன. கடந்த 2022 ஆண்டில் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா இந்திய அரசின் மேலாண்மை செயல்திறன் மதிப்பீட்டு தரவரிசையில் தேசிய அளவில் முதல் இடத்தை பெற்றுள்ளதன் மூலம் வனவிலங்கு மேலாண்மையில் தமிழ்நாடு சிறந்து விளங்குவதை எடுத்துக்காட்டுகிறது. வனவிலங்குகளை பாதுகாக்கும் முயற்சிகளை மேலும் வலுப்படுத்திட தமிழ்நாடு அரசு 6 புதிய வனவிலங்கு சரணாலயங்கள், 1 கடற்பசு பாதுகாப்பு காப்பகம் மற்றும் 1 யானைகள் காப்பகம் ஆகியவற்றை அறிவித்துள்ளது. குறிப்பிடத்தக்க வகையில் தமிழ்நாடு அரசின் முன்முயற்சியான பாக் வளைகுடாவில் இந்தியாவின் முதற் கடற்பசு பாதுகாப்பு காப்பகம் 2025 ஆண்டின் உலக இயற்கை பாதுகாப்பு மாநாட்டில் WCC சர்வதேச இயற்கை பாதுகாப்பு ஒன்றியத்தின் IUCN அங்கீகாரத்தினை பெற்றுள்ளது. தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கத்தின் மூலம் தமிழ்நாடு காலநிலை ஆளுமையில் இந்திய அளவில் முன்னணி வகிக்கிறது. இவ்வியக்கம் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான சிறந்த நிபுணர்களை கொண்ட ஆட்சி மன்ற குழுவின் வழிகாட்டுதலின்படி இயங்குகிறது. தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக 3 காலநிலை உச்சி மாநாடுகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. இம்மாநாடுகள் காலநிலை தணிப்பு, தகவமைப்பு நடவடிக்கைகள், தேசிய மற்றும் உலக அளவிலான சிறந்த நடைமுறைகளை விவாதிக்கும் உறுதியான தளமாக அமைந்துள்ளது. இம்முயற்சிகளை இணைத்து நெய்தல் மீட்சி இயக்கம் மற்றும் தொடர்புடைய திட்டங்களின் கீழ் 3733 ஹெக்டேர் பரப்பளவில் அலையாத்தி காடுகள் மீள் உருவாக்கம் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கடலோர மீள்திறன் மற்றும் உயிரின பன்முகத்தன்மையை வலுப்படுத்தும் இந்நடவடிக்கைகள் தேசிய மற்றும் சர்வதேச அங்கீகாரத்தை பெற்றுள்ளதோடு உலக அளவிலான காலநிலை மாற்ற நடவடிக்கையுடன் ஒத்திருப்பதாக தேசிய மற்றும் சர்வதேச பங்கேற்பாளர்களான உலக வங்கி மற்றும் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை ஆகியோர் குறிப்பிடுகின்றனர்.